வணக்கம். யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையிலும் காலூன்றிய எலன் மாஸ்க் புதிய நடவடிக்கையால் மாறப்போகும் இணைய சேவைகள், தனிப்பட்ட தரவுகளுக்கு ஏற்பட போகும் ஆபத்து. புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்கும் பொறுப்பை இந்தியாவுக்கு கொடுத்த அனுர அரசு. ஜனாதிபதி அனுரகுமாராவால் சமர்ப்பிக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு சட்ட மூலம் 2 மாதத்தில் நிறைவேறும். அகமதாபாத் விமான விபத்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளிவரும் உண்மைகள். ட்ரம்ப் தந்த 90 நாள் காலக்கெடு முடிவு, 500% வரி விதிப்பை அமுல்படுத்த போவதாக அதிரடி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். உலக பணக்காரர்களில் ஒருவரான எலன் மாஸ்க் தனது விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஊடாக செயற்கைக்கோள் இணைய சேவையை தற்போது இலங்கையில் செயற்படுத்தியுள்ளார். இதற்கான உரிய அனுமதியை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பெற்று தனது சேவையை தொடங்கியுள்ளார். இலங்கையில் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் உரிமையாளர் எலன் மஸ்க் அறிவித்துள்ளார். பல மாத கால முயற்சிகளுக்கு பிறகு இலங்கையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கான உரிமத்தை வழங்கியுள்ளது. எலன் மஸ்க் தனது சமூக வலைதளத்தில் ஸ்டார்லிங்க் சேவைகள் இலங்கையில் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சேவை தொலைதூர பகுதிகளிலும் குறைந்த இணைய இணைப்பு உள்ள பகுதிகளிலும் அதிவேக இணைய அணுகலை வழங்குவதன் மூலம் இலங்கையில் டிஜிட்டல் இணைப்பை மேம்படுத்தும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் சேவையை இணைப்பதற்கு தேவையான சாதனங்களை இறக்குமதி செய்வதற்கான விண்ணப்பங்களை இன்னும் ஸ்டார்லிங்க் சமர்ப்பிக்கவில்லை. இந்த இறக்குமதி நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னரே வாடிக்கையாளர்கள் முழுமையான சேவைகளை பெற முடியும். சட்டப்பூர்வமான அனுமதி கிடைத்ததை எலன் மஸ்க் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் முழுமையான பயன்பாட்டிற்கு வர மேலும் சில நடைமுறைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்கும் திட்டத்திற்காக இந்திய நிறுவனங்களிடமிருந்து விலைமனு கோரப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விலைமனுக்களை சமர்ப்பிப்பதற்கான முன் தகுதியேலங்கள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதியும், தொழில்நுட்ப மற்றும் நிதியேலங்களுக்கான இறுதி தேதி அக்டோபர் 8 என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து நன்கொடையாக 10.4 பில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தை 4 மாத காலத்திற்குள் நிறைவு செய்து புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் வெளியிட எதிர்பார்க்கப்படுவதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டமானது MOSIP என்ற திறந்த மூல மென்பொருள் தளத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதால் இந்திய அரசாங்கத்தால் அழைக்கப்படும் ஒரு இந்திய விநியோகஸ்தர் இந்த ஒப்பந்தம் வழங்கப்படும். இந்த திட்டம் இலங்கையின் டிஜிட்டல் மயப்படுத்தலின் ஒரு முக்கிய படியாகும். இது குடிமக்களின் அடையாளத்தை நவீனமயமாக்குவதன் மூலம் பொது சேவைகளுக்கான அணுகலை இலகுபடுத்த முடியும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. இருப்பினும் இந்த திட்டம் இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்படுவது குறித்து சில தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளனர். மக்களின் தரவுகள் பாதுகாப்பு மற்றும் தேசிய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்ற அச்சம் எழுப்பப்பட்டுள்ளது. எனினும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன மக்களின் தரவுகள் இந்திய நிறுவனத்திற்கோ இலங்கை நிறுவனத்திற்கோ கையாள முடியாது என்றும் அரசு அதிகாரிகளே அதை நிர்வகிப்பார்கள் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நிறுவனம் தொழில்நுட்ப அமைப்புக்கு மட்டுமே உதவும் என்றும் உயிரியல் தரவை பதிவேற்றும் போது இலங்கைக்கு மட்டுமே இந்த அமைப்பை அணுக முடியும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சமர்ப்பித்துள்ளார். எதிர்வரும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உற்பத்தி பொருளாதாரம் மற்றும் அனைவரையும் பொருளாதார அபிவிருத்தியில் பங்கெடுக்க செய்தல் எனும் தொனிப்பொருளை அடிப்படையாக கொண்டு 2026 தொடக்கம் 2030 அரச நிதி சட்டகம் மற்றும் அரச நிதி மூலோபாய கூற்று மற்றும் தேசிய கொள்கை சட்டகமான செழிப்பான நாடு அழகான வாழ்வு எனும் கொள்கை சட்டத்திற்கமைய 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் கொண்டுவரப்படும் வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு 2025 நவம்பரிலும் இடம்பெறும். அத்துடன் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் 3வது வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறும் என திட்டமிடப்பட்டுள்ளது. 270 பேரை காவு கொண்ட அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை எதிர்வரும் 11ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. கடந்த மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஏர் இந்தியன் விமானம் விபத்துக்குள்ளானதில் 260 பேர் பலியாகினர். இந்த கோர விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை எதிர்வரும் ஜூலை 11ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான போக்குவரத்து துணை இணையமைச்சர் முரளிதர் விமான விபத்து தொடர்பான முழுமையான அறிக்கை வெளியிட 2 மாத காலங்கள் தேவை என ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார். தற்போது இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் அனைத்து கோணத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து இயக்க விதிமுறைகளின்படி விபத்து நிகழ்ந்து 30 நாட்களுக்குள் விமானம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையை சம்பந்தப்பட்ட நாடு வெளியிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சர்வதேச செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகளுக்கு அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிப்பதாக குற்றம் சாட்டி பரஸ்பர வரி விதிப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்தினார். பின்னர் சீனாவை தவிர மற்ற நாடுகள் மீதான வரி விதிப்பை 90 நாட்களுக்குள் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இந்த காலக்கெடு ஜூலை 9ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உட்பட பல நாடுகள் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் விளைவாக இந்தியா மீது 26% வரி உட்பட 75க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரஸ்பர வரிகளையும் விதித்தார். எனினும் பின்னர் வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இந்தியா உட்பட பல நாடுகளுடன் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 90 நாட்கள் வரி விதிப்பு ஒத்திவைக்கும் காலக்கெடு எதிர்வரும் ஜூலை 9ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. தம்முடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளாத நாடுகள் மீது ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு வரி விதிப்பு அமலாகும் எனவும் குறிப்பிட்ட சில நாடுகளுடன் மட்டுமே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கிடையில் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு வைத்துள்ள நாடுகளுக்கு 500% சுங்க வரி விதிக்கும் அதிகாரம் வழங்கக்கூடிய சட்ட மசோதாவை அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியுள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 40% ரஷ்யாவிடம் இருந்துதான் பெறப்படுகின்றது. 2024 தொடக்கம் 2025 நிதியாண்டில் இந்தியா ரஷ்யா இடையே $68.7 மில்லியன் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.